இல்லையா? உங்களை கையெடுத்து கும்பிட்ற அந்த வீட்டை மட்டும் கட்டி குடி. அந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. வேறு வழி தெரியலையா? வீட்டை மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சாமி. உங்கள் கையை எடுத்து நான் கும்பிட்றேன். உங்கள் காலில்னாலும் நான் உழுவுறேன் சாமி. இந்த 2 பிள்ளைகளை வச்சுட்டு இந்த இருக்க கூட இடம் இல்லாமல் தவிக்கிறேன் சாமி. இப்படியே இந்த மரம் போய் உட்காந்துக்க வேண்டியா இருக்கு சாமி. இந்த வீட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க சாமி. உங்களை கையை எடுத்து நான் கும்பிடுறேன். கும்பிடுங்கம்மா. சாப்பாட்டு கூட வழி இல்லையா? அந்த காலையிலேருந்து பட்டினி நிற்கிறேன்யா. பசி தாங்க முடியாமல் புள்ளிய வேற தவிக்குது, பசிக்குது. யார்கிட்ட போய் கேட்டு வாங்கி கொடுக்குறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன். நல்லா புள்ளிவலை பக்கம் போகணும். யாராவது ஒரு 10 ரூபா கொடுப்பாங்களா, ஒரு 5 ரூபா கொடுப்பாங்களா? இந்த புள்ளிவலுக்கு ஒரு டீ வாங்கி கொடுமா? அந்த நிலமையில நிற்கிறேன் ஐயா. நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. வீட்டை மட்டும் கட்டி கொடுங்க சாமி. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கு சாமி. உங்களை கையை எடுத்து நான் கும்பிட்றேன் சாமி. தெய்வமாக நினைக்கிறேன் உங்களை கோடி கும்பிட்டு இந்த கூட்டம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சாமி. நான் புள்ளிகளை வச்சு எப்படியோ நான் பிச்சை எடுத்துனாலும் நான் காந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க சாமி. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கு சாமி. யா அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கய்யா. நான் அப்புறமா அந்த புள்ளிகளுக்கு எங்கன்னா பிச்சை எடுத்துனாலும் நான் கஞ்சி ஊற்றி காந்து பண்ணிக்கிறேன், வளர்த்துக்கிறேன். வேறு வழி தெரியலையா? இருக்கக்கூட இடம் இல்லையா? குந்தி கஞ்சி காய்ச்சினோம்னா வீட்டுக்குள்ளே எரியுது, நெருப்பாக பறக்குது. கார் வாங்கி ஒருத்த இரவு வாங்கி போட்டு விட்டாங்க. நான் மலையில நிற்கிறியாமா, அந்த கையை வச்சுட்டு முடியாதன்னு உதவி பண்ணி கொடுத்தாங்க ஐயா. நீங்கள் இந்த ஒரு புண்ணியத்தை மட்டும் செஞ்சு கொடுங்க சாமி. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு தர்மமாக இருக்கும். ஏழை என் கையை பார்த்தினாலும் நீங்கள் எனக்கு பண்ண மாட்டீங்களையா? வேலைக்கும் போக முடியாது. இல்லைன்னா நான் போய் சம்பாரிச்சிட்டு எங்கேயும் எப்படியோ காந்து பண்ணிவிடுவேன். என்னால் முடியல. போய் வேலை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் யாருக்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறேன். போய் ஒரு ஐயா ஒரு 10 ரூபா கொடுங்கன்னா அச்சிச்சு அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கையை வச்சுட்டு நான் எங்கே போய் வேலைக்கு செய்யுறது? வேலைக்கும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க யாரும். நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா ஐயா. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கு ஐயா. வேறு வழி தெரியலையா எனக்கு?